நல்லா சாப்பிடு. காட்டு. ஏய், எங்கடி சட்டியில பாலை காணோம்? குழம்பு காரமா இருக்கணும், அதுல இருந்து பால் எடுத்து ஊத்தி பால் சோறு ஊட்டுறேன். பால் சோறு கேக்குதா? பால் சோறு என் வாழ்க்கையை நாசம் பண்ண நாய், இது நாள் வரைக்கும் எனக்கு முதல்ல நடத்துடாம பண்ண நாய், உனக்கு பால் சோறு பால் சோறு பால் சோறு பால் சோறு. ஏன் என் பையனை போட்டு அடிக்கிறீங்க? என்னது உன் பையனா? ஆமாய்யா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டு இருந்தேன். இது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான். ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல. நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? இங்க வாடா. இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு விடுவேன். இந்த ஏரியா பக்கமா வரக்கூடாது. போடா. மாமியார் பாத்தியா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதல்ல நடக்கூடாம பண்ணிட்டான். போ மாமியார், இப்ப நான் முதல்ல பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது வரட்டும். அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது. முதல் பகல் வை. போ செல்லக்கிளே, போய் ரெடி ஆயிக்கா. இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? என்னடா இது? இது என்னடா? வைக்கிற வெடிங் சாமி. பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமாங்க சாமி. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? நானும் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி, 2 வடை கொடுங்க. வடையா? தர்றேன் தர்றேன். இந்தடா வடை. வேணாம் வேணாம், போய் சேர்றதுக்கு காசு எதுக்குடா? போடா. எங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். சரி போ. வரேன். டேய், நீங்க எல்லாம் யாரு காசு கொடுக்க வேண்டாம், எந்திரிச்சு போங்க. இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது. சந்தோஷம் சாமி. செல்லக்கிளே செல்லக்கிளே, இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலி தான், சந்தோஷம் தான். நம்ம முதலிரவுக்கு இடைஞ்சலா இருந்தானே முறமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சு விட்ட. இந்நேரம் டம்மா. யாரா அது? சீக்கிரம் வாங்கண்ணே. நீயா? ஏன் இங்க வந்த? என்ன மன்னிச்சிருங்கண்ணே. மன்னிக்கிற வேலைக்கு போடா. அவசரப்படாதீங்கண்ணே. அவசரம் தான், போடா. இல்லண்ணே, நான் எப்பவும் திருடுற மாதிரி நம்ம வீட்டு கோயில் உண்டியல திருடிட்டேன். அதனால ஒண்ணும் பரவாயில்ல, போடா. என் மனசாட்சி கேட்கலண்ணே. கேட்கலன்னா பரவாயில்ல, போ. அதனால உண்டியல இங்க நிக்காத, போ. உண்டியல உண்டியல பைலர் கீழே வச்சுட்டேன். என்னது? இவனை வெடி வச்சுட்டான். மாப்பு, என்னையா கப்பல் கவுந்து போன மாதிரி கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்திருக்கேன். ஏதாவது பேசல நான் எந்திரிச்சு போடுவேன். துக்கம் மாமா. துக்கமா? துக்கம் பறந்துரும், டயலாக் வரும். தண்ணி கலந்து அடிப்பா. நான் அம்மனி கல்யாணம் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட. ஐடியா இல்லாம அங்க அவ்வளவு சவுண்ட் விட்ட? அவ்வளவு பேருக்கு முன்னாடி அசிங்கமா பேசினா சுருன்னு கோவம் வந்துருச்சு, பட்டன் சவால் விட்ட. நீ சவால் விடாம இருந்தாலும் அவ கால்ல கையில் விழுந்து சம்மத்து வாங்கிக்கலாம். இப்ப நீ சவால் விட்டு சங்கடத்துல மாட்டிட்டியா மாப்ள? நான் வேணா படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். யார் நீயா? அது என்ன மாப்பு, கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா? ஏய், படிப்பு இப்ப எல்லாம் வேற ரேஞ்சில போயிட்டு இருக்குது மாப்பு. எல்கேஜி யூகேஜின்னு ஒண்ணு கேள்விப்படுகிறியா? அதுக்கு முன்னாடி குழந்தைங்க ஒரு 1.5 வருஷமா போய் ஸ்கூல்ல சறுக்கு விளையாட்டு, தூரி விளையாட்டு எல்லாம் விளையாடணும். அப்புறம் ஒரு ஆயா வரும், உன்னை தூக்கி மடியில் உட்கார வச்சு சோறு விட்டும். ஓ நெஞ்சில் இருக்கிற முடி ரேஞ்சுக்கு ஆயா மடியில் நீ உட்கார முடியுமா? ஓ மடியில வேணா ஆயா உட்காரலாம். அடேங்க அப்பா, எல்கேஜி யூகேஜி +2 BA BL நினைச்சாலே தலை சுத்துதான். அதை நீ படிக்கிறேங்கிறிய, ஆனா நீ வெக்கப்பட மாட்ட. அக்கிண்ட புஸ்தகத்தை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவ, எங்களால பார்த்து சகிக்க முடியாது. அதையும் மீறி போறேன்னு வையே, நாங்க மத மாதிரி கன்வெர்ட் ஆயிடுவோம். ஆமா மாமா. அப்புறம் இரியா, சிக்கன் சொல்லிருக்க. இந்தப்பா. இல்ல அது இல்ல, என்ன இருந்தாலும் அவ அப்படி கேட்டு கூடாது. ஏய், மறுபடியும் நீ சுத்தி அங்கதான் வரியா? அட போப்பா. போறவங்க திரும்பியா வர போறாங்க, தைரியமா இருமா. ஏப்பா, சாவு வீட்டுல கூட புத்தி ஒண்ணு விட்டு போகலையா? கட்டின புருஷன் குத்துக்கல்லாட்டு இருக்கான், அவனுக்கு நீ சமாதானம் சொல்லாம அவன் குழந்தையாளுக்கு சொல்றியா? ஏன்டா டே? சும்மா இருங்க, நீங்க வேற நேரங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லியக்கா. தம்பி, ஐயா பாருங்கய்யா. பாசா? ஆமாண்ணே, எங்க அக்கா போக வேண்டிய வயசாது. சாகறதுக்கெல்லாம் ஒரு வயசு இல்ல, எந்த வயசுல வேணாலும் சாகலாம். அக்கா என்ன விட்டு போயிட்டியக்கா. ஏன் நீ கூட சேர்ந்து போறதானே? நாங்க வேண்டாம் சொன்னோம். தம்பி, கட்டின புருஷன் குத்துக்கல்லாட்டு இருக்கான், நீ என்ன கதறி கதறி அழுகிற? அந்த ஆளு கட்டின புருஷன் மட்டும்தான். நான் எங்க அக்காவுக்கு தூரத்து சொந்தம். தூரத்து சொந்தம்னா மெட்ராஸ் இருந்து சேலம் வரைக்கும் இருக்குமா? இருக்கட்டும் தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கிறியா? பாருங்க ஐயா, கல்யாண வீட்டுல திருநா மன்னிச்சுட்டோம், கோவில்ல செருப்ப திருநா மன்னிச்சுட்டோம். கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம செத்த போனத கால் இருந்த கொலுசு அத்திது திங்குது. இது வாயை சும்மா விடலாமா?
கீழே போட்டு இவனை தூக்கி அதுல வைங்க. விடுங்க. விடுடா அவனை. இந்த நாயை நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டோமா? இந்தாடா கொலுசு. சீக்கிரம் இறங்கு. இதை வேற எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்குள்ள வாத்திய கோஷ்டி வருது மாமா. ஏதாவது பொண்ணு பொடிச்சுக்கு வயசுக்கு வந்திருக்கும், இல்லன்னா வயசானதுக்கு மண்டை போட்டிருக்கோம். அதை கட்டி கட்டுருவா. நல்லா மாட்டிக்கிட்டேன். இந்த ஆள் இங்க இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா அடுத்த ஊர்ல இறங்கி நடந்தே வந்திருப்பேன். வந்துட்டாங்க. கும்பிடுறாங்க. ஏது இவ்வளவு தூரம் நம்ம ஊர் பக்கம்? நம்ம ஊர்ல தாங்க விசேஷம். எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. 2 மணி நேரம் இருக்கா? ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் டீ போடுங்க. வேண்டாங்க, நேரம் ஆச்சு, நாங்க போறோம். சும்மா இருக்க, கவுண்டரே சொல்லிட்டாரு, நீ குடிச்சிட்டு போலாம். ஆக டீ சாப்பிடுறது முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாங்க. அப்ப அந்த நடை வாசிங்க. அந்த நடைக்கு மொத்தமா சொன்ன எப்படி மாப்ள? தஞ்சாவூர் கோட்டு போன தடவை வந்தா வாசிச்சீங்கல்ல, போட்டு தாக்குங்க. வேண்டாங்க, நேரம் ஆச்சு, நாங்க போறோம். குழந்தை பையன் ஆசைப்படுறானே என்னமோ லொள்ளு அடிக்கடா. தூணி அவுத்து அடிங்கிறானா? அப்புறம் மதுரையில் ஒரு நட வாசிப்பாங்களே, அத வாசிங்க. போதும் போதும். கோயம்புத்தூர் இப்ப என்ன பண்றீங்க? மாறுதுடா. அது அதல்ல, தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு அப்படியே மதுரை வழியா வந்து அப்புறம் கோயம்புத்தூர் பிடிச்ச ஒரு காமிக்கிறீங்க. என்னங்க பஸ் ரூட் மாதிரி சொல்றீங்களே? கூட கூட பேசிட்டு குழந்தை பையன் ஆசைப்படுற அழுக ஆரம்பிச்சானா நிப்பாட்ட மாட்டான். அடா என்ன ராசப்பா, அம்மனி வீட்டு விசேஷம் வந்தவங்களை போய் வாசிக்க சொல்றிய? அம்மனி வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்களா? ஏன்டா முதல்லயே சொல்லிருக்கலாம்ல? எங்கேயும் பேச விட்டீங்க, நீங்க தான் வாசிக்க விட்டீங்களா? பாசிபிளே சொல்லிருக்க வேண்டியதானே. அம்மனி வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்க அப்படின்ட்டு அம்மனி கணக்கு சண்டை போட்டு விட்டீங்களா? சாகர வரைக்கும் வாசிக்கிறேன். என்ன மாமா, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்களே இப்படி கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்கே, இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா? அம்மனி சொல்லி நிறுத்துடா. தூக்கி ஓடுனாடா. பாடுவா மாமா, எனக்கு இந்த பொம்மை வேணும். அவங்க அப்புறம் கேட்டு வாங்கி தரேன். குடுக்காட்டி தூக்கிட்டு ஓடிடு. ஆசை. அது என்ன சின்ன சின்ன ஆசை? நான் எல்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன். டேய் அடம் கொன்னியா, இது என்ன அநியாயமா இருக்கு? முதலிரவுனா பூவெல்லாம் தொங்கு, பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன தவிட்டு மூட்டையா இருக்குது? அப்படி எல்லாம் பேசாதீங்க. எங்க பரம்பரையே தவுட்டு வியாபாரம் தானுங்க. எங்க ஐயன் பேரு கூட தவுட்டு ராமசாமி தானுங்க. எங்க அம்மா ஐயன் முதலரு கூட தவுட்டு முட்டையில தானுங்க நடந்தது. அவங்க கிடக்குறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய். டேய் தவிட்டு ராமசாமி, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியாடா. நல்ல வேளை உங்க ஒப்பன் தவிட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன். உலகாய வியாபாரம் பண்ணியிருந்தான்னா முதலிரவுல மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான். அதெல்லாம் பேசாதீங்க, சீக்கிரம் வாங்க. செல்லக்கிளி, அவ்வளவு அவசரமா? சி போங்க, வெக்கமா இருக்குதுங்க. சரி, இனி வெக்கப்பட்டு என்ன ஆகிறது? தவிட்டு மூட்டையோ புண்ணாக்கு மூட்டையோ ஒரு சில் பாத்தா ஒரு கல் பாத்தா வா. டேய் இப்பதாண்டா நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள அப்பான்றானே எவனோ. எனக்கு முன்னாலே முதல்ல எவனோ நடத்திட்டானா? அப்படி எல்லாம் இருக்காது வா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்ட வீடு மாதிரியா இருக்கு. அப்பா டேய், நான் உனக்கு அப்பனாடா? என்னையும் அம்மாவையும் விட்டுட்டாரு, உனக்கு எப்படிப்பா மனசு? ஐயோ ஐயோ, நான் மோசம் போயிட்டேன் அம்மா. நான் நம்ப மாட்டேன் அம்மா, நான் ஏமாந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. எல்லாம் எனக்கு தெரியும், பாங்க நீ ஒண்ணு நடக்க முடியாது. என்ன ஆத்தான மகளே, என்ன பிட்பாக்கெட் ரேஞ்ச் பேசுறீங்க? யாருக்கு தெரியும் என்ன புத்தல என்ன பாம்பு இருக்கா? எனக்கு கை விட்டுறாதீங்க அத்தா, நீங்க இல்லன்னா நான் பிச்சை தான் எடுக்கணும். குழந்தை என்ன பரிதாபமா பேசு பாத்தியா? ஏய் மாமியார், அவன் பிளாக்மெயில் பண்றான், நம்பாத. அட போடா அம்பாக்கு, பச்சை மண்ணு பொய்யா பேசுவான். இன்னையில இருந்து இவன் தான் என் பேரன். இந்த வீட்டுல உண்மை என்ன ஏதுன்னு தெரியற வரைக்கும் கடைசி வரைக்கும் முதலாத்தி நடக்க விட மாட்டேன்.
மாமியார் இது பாவம் மாமியார். மாமியார் இது பாவம் மாமியார். மாமியார் இது பாவம். மாமியார் நான் பாவம் மாமியார். நீங்க வாங்கின காசுக்கு வாட்ச் வரைக்கும் போறோம். அப்படி ஒரு ஓரமா போய் உட்காருங்க. நாங்க பேசி முடிச்சு வந்து உங்களை கூட்டிட்டு போறோம். லேட் ஆச்சுன்னு வைங்க, எங்களை எதிர்பார்க்காதீங்க. பஸ்ஸை பிடிச்சி ஏறிடுங்க. வாங்க வாங்க. பயப்படாத பயப்படாத பயப்படாத. கேட்ச். மாமா எனக்கு பிஸ்கட். இது நாய் பிஸ்கட் மாப்ள. இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவோ கெட்டிக்காரத்தனமா இருந்து இந்த வகையில் நான் ஏமாந்துட்டேன். எப்படி? ஆறு நாய்க்கு தான் மாப்ள பிஸ்கட் பொண்ணு. இது லோக்கல் பார்ட்டி. 2 எலும்பு துண்டு வீசி இருந்தா கப்பு நடங்கிருக்கு. இந்த பாருங்க, இந்த பட்டாசு சத்தா மேல சத்த கேட்டா மிரளத்தான் செய்யும். அது மிரளுதேன்னு நம்ம ஓடணும்னு வைங்க, பின்னாடியே ஓடி வந்து பொச்சை புடிச்சு கடிச்சு வச்சிடும். அப்படியே அள்ள கட்டி வாங்க, அள்ள கட்டி போ போ, அள்ள கட்டி வா, வந்துருங்க. மாப்ள என்ன பாக்குற? என்னமோ இவளுக பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறதும் தாளிக்கிறாளுடா. யார் வீட்லயாவது விசேஷம்னா இவளுக்கு தீபாவளி கொண்டாடுகிறாளுங்க. என்ன தட்டுக்கட்டு வருகையோட போற? நீ எங்களுக்கு சொந்தமா? இல்லீங்க, காரமடைக்கு பஸ்ல போலாம் நின்னுட்டு இருந்துருங்க. கேட்டியா? எல்லாரும் கூட்டமா வரது பாத்துனுங்க. கவுண்ட் ரூட்ல விசேஷம்னு நம்மளும் போயிட்டு போலான்னு வந்துருங்க. கூட்டத்துல கோவிந்தா போலான்னு வந்தாங்க. காரமடைக்கு பஸ்ஸுக்கு நின்னவ கனியூருக்கு பஸ்ஸுக்கு போறவெல்லாம் தீபாவளி கொண்டாடுறா. பார்க்க வந்த பொண்ணை பார்க்க முடியலையே. அது ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி விஷயம்னு காலையில அவங்க அம்மா சொன்னது ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தினவதான் மேல சத்தம் கேட்ட உடனேதான் கதவையே திறந்திருக்கா. என்னதான் பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. அது சரி, தேங்காய் கீழே வையும். இதை தூக்கிட்டு ஓடுறதுக்கு இவ்வளவு பெரிய வசனம் பேசினியாங்க. நல்ல வேலை நகை டப்பாவை இங்க வச்சிருந்தோம். இல்லன்னா 4 அடியார் திருப்புகள் எல்லாம் பொழந்து கட்டிருப்பிய. பெருசு நீ என்னதான் சொந்தமா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி உட்காரு. இல்ல இங்கே இருக்கிறங்க. வேணாப்பா, கல்கண்டு தட்டல இருக்கு, நீ எச்சு ஊத்திடுவேன். மாப்பிள வெக்கங்களா? இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள. எப்படி? ஓஹோ, சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ? இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு. உங்க வியாபாரம் ஆச்சு மண்ணாங்கட்டியா செஞ்சு போங்கடா போங்கடா. என்ன லக்கேஜ் விட்டு போற? தூக்கிட்டு போடா. ராசா, இந்தா சாவிய வச்சுக்க. காஞ்ச மாடலாம் தெரியுது. கல்லாப்பட்டிய பத்திரமா பாத்துக்க. ஆத்தா சண்டைக்கு போயிட்டு இப்ப வந்துருவேன். பசி எடுத்தா 2 உண்டே வந்துருவேன். ஏய் கிழவி, இந்த வீட்டு மருமகன்னா என்ன நம்பாம எங்க இருந்தோ வந்த குட்டி சாத்தா. இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது. இது கிட்ட சாவியை கொடுத்துட்டு போற. இந்த கடை விளக்குன மாதிரி தான். அப்பா ஒழுங்கா போய் டீ போடுப்பா. டேய் யாரா அப்பா? அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த சைல எட்டி மிதிச்சிடுவேன். சரிதான் விடுப்பா. இல்லங்க ஒரு டீ போடு. ஸ்பெஷல் டீயா சாதா டீயா? அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ? கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல், கழுவா போட்டா சாதா. அங்க போய் வாந்திடா போடா. டீ வேணா 2 வடை கொடு. டேய் இவனுக்கு 2 வடை கொடு. தகுதம் 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 தகுதம். நிறுத்து நிறுத்து. நீ என்ன வலையப்பட்டி தனித்தவள் வாசிக்கிறியா? நீ என்ன நர்த்தகி சொர்ணமுக்கு டான்ஸ் ஆடியா? சே போடி. நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம். இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க? அப்பா இருப்பா, அம்மா அத நான் பார்க்கணும். பாத்தியாடா, இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா? அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா? டேய் இந்த கரையாந்தரனை கொண்டு போடி. நான் சொல்றேன்ல, ஏது உனக்கு இந்த தவளு? உட்காருங்க சொல்றேன். டேய் ஏன்டா அலற? அது ஒரு பெரிய சோக தானே. ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா? இல்லண்ட. பின்ன இத தள்ளிட்டு வந்துட்டியா? அதுவும் இல்லண்ட. பக்கத்து ஊர்ல ஒரு தவுள் வித்துவான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். அட கடவுளே, நீயே ஒரு பிச்சைக்கார உன்கிட்ட கடன் வாங்கினானா? ஆமண்ணே, கடனை கேட்க போற இடத்துல திடீர்னு செத்து போயிட்டானே. ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோட இருப்பான்? அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன். என் புருஷன் 2 தான் விட்டுட்டு போனாரு. ஒண்ணு இந்த தவுளு, இன்னொன்னு என் புருஷனோட தம்பி. தவுளை நீங்க வச்சுக்கங்க, அவர் தம்பி சொன்னா. இது உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? டேய் உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? இந்த இம்சிய தாங்க முடியலையா ஆண்டவா? பை எலெக்ஷன் பரமசிவம், பை எலெக்ஷன் பரமசிவம். இதுவரைக்கும் காலங்காலமா உங்க தாத்த, உங்க ஒப்ப, உங்க ஒன்னை இவங்க எல்லாம் இந்த ஊர்ல எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. ஆனா இப்ப வரப்போதே இடைத்தேர்தல், அதுல நான் நிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை எடுத்து நீ போட்டியிட கூடாது. அப்படியே போட்டி இட்டாலும் நான் தான் செய்ப்பேன். ஏன் தெரியுமா?
சுத்து 10-18 கிராமத்திலேயும் நடந்த சேவக்கட்டு ரேக்லா ரேஸ் கம்பு சண்டை எல்லாத்துலயும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். இன்னும் விடு. அவ்வளவுதான். கோலத்தை கட்டிட்டு கோழி குண்டு விளையாடுறதுல இருந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு உரி அடிச்சு வரைக்கும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். எப்படி சவுண்ட்? இதுதான் சவுண்ட். அரசியல்ல வெளியில சவுண்ட் பலமா கொடுக்கணும். ஆளை பார்த்துன்னு கூனி குறியாங்க. அண்ணா, அட இவங்கிட்ட போய் அப்ப குடுக்குற. இந்த ஆள் பரமசிவம் இல்லையா? இவன் அல்லகைப்பா. அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் போடுறவன். என்ன ஐயா உங்களை உள்ள கூப்பிடுற. சரி நீ போ. பம்பு மாப்பிள வெளியில குடுத்திய சவுண்ட் அதே சவுண்ட் அடக்கி வாசி. வணக்கம்ண்ணா. ஏய் கும்பிடியா? ஐயோ பிரமாதமாகுதே. அது சரி, நீ இப்ப எதுக்காக எங்க கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆகணுங்கிற? எங்க கட்சி கொள்கை பிடிச்சு போச்சாக்க? இல்லைங்க. அது இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியுமாப்பா. அப்போ என்னை மாதிரி பெருசா துண்டு போடுவேன் ஆசை வந்துருச்சா? அந்த கரகத்தை யாருக்குன்னா சுமக்கிறது? பாத்தியா, அது கிறகும்னு அண்ணனுக்கே இப்பதான் தெரியுது. சரி, எல்லாத்தையும் மாதிரி நீங்க ஊரை கொள்ளையடிக்கலாம் திட்டம் போட்ட. அட வேற எதுக்காக போய் அரசியல் நிக்கணும்? அட சொல்லு. எங்க மாமன் பொண்ணு எங்க மாமன் பொண்ணு அடச்சா கையடியா. ஓ மாமன் பொண்ணு நெஞ்சு முடிய உட்காந்துருக்கா. உனக்கு வெக்கமா இருந்தா ஓ முடிய புடிங்கய்யா. என்னப்பா சின்ன பசங்க மாதிரி விளையாண்டுருக்கீங்க? விஷயம் சொல்லுங்க. எங்க மாமன் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்க. அட எப்படி லட்சியம்? சூப்பர். அவருக்கு நீ இலகையா? ஆனுங்க. காரணம் புதுசா தான் இருக்கு, ஆனா புரியலையே. நேத்து எங்க மாமன் பொண்ணு நிச்சயம் பண்ண பொண்ணுங்க அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கமா பேச்சு போட்டுதுங்க. அப்படியா? எப்படிப்பா? நீ எல்லாம் படிக்காத முட்டாளு, வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிற தண்டச்சோறு, 1000 தான் உனக்கு சொத்து சுகம் இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எல்லாம் உத்தியோக புருஷலாச்சுன்னா உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அம்மனி சொல்லிடுச்சுங்க. அப்புறம் மாமன் தான் எனக்கு ஐடியா கொடுத்தாருங்க. மாப்பிள்ளை நீ இனிமே படிப்பெல்லாம் படிச்சு வாத்தியார் வேலைக்கோ கண்டக்டர் வேலைக்கோ போக முடியாது, பேசாம எம்எல்ஏ ஆயிரு, என்ன அதுக்கு படிப்பே தேவையில்லைன்னு சொன்னாருங்க. நீதான் சொன்னியா? ஆமா. ஏன் ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க. இப்ப நான் தேர்தல் இருந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டேன்னு வச்சுங்களேன், எங்க மாமன் பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்புறம் நான் எம்எல்ஏ பொண்டாட்டின்னு பெருமையா சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்குங்க. அண்ணா வணங்கண்ணா. அண்ணா வணங்கண்ணா. அண்ணா வணக்கம். என்னப்பா இது? ஆட எலெக்ஷன்ல நின்னு சொன்ன காக்கா உருவியெல்லாம் கும்பிடுறாங்க. அதுக்கெல்லாம் ஏறிய ஓட்டு. அப்ப ஓட்டுக்கிறவங்களை தானே கும்பிடுன. மாப்பிள இவர்தான் அந்த மனுவை கூட இந்தாங்கண்ணா. ஐயோ ஐயோ நான் முதல்ல மாப்பிள மனுவை கொடுக்குற ஐயோன்னு அவசரம் முடிச்ச மாதிரி பேசுறீங்க. அவர் கையில கொடுக்காதீங்க. ஏன் கைய வேணாலும் கடிச்சு வச்சுட்டானா? அவர் கையில கொடுக்காதீங்க, டேபிள்ல வேணும். என்னங்கண்ணா டேபிள்ல வச்சா எப்படிங்கண்ணா பேப்பர்ல வரும்? கையில கொடுத்தா தானே போட்டோ பிடிச்சி நாளைக்கு காலையில பேப்பர்ல வரும். ஏன் சார் என் கையில கொடுக்க வேணாங்கிறீங்க? சரி, பிரச்சனை இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் ஓப்பனாவே பேசிட வேண்டியதானே சார். நம்மளால அவனை தப்பா நினைக்க மாட்டாரு. ராசியான கைதான் கொடுத்தா ஜெயிப்ப, ஆனா செத்து போயிருவேன். என்னது? எங்க அண்ணன் இவர் கையில தானே கொடுத்தாரு, ஜெயிச்சாரு, செத்து போயிட்டாருல. மாப்பிள அப்புறம் இவர் கையிலேயே கொடு. என்ன நான் செத்துருவேன் சொல்றேன், நீ கொடுக்க சொல்ற? ஆட நீ செத்தா இந்த இடத்தேர்ந்து வரும்போது நான் நின்னு ஜெயிச்சிட்டு போறேன். அப்படின்னா மீனாவன் கேள்வி. ஓஹோ, கை நாட்டை கட்டிட்டு கஷ்டப்படுறதை விட ஒரு நல்ல படிச்ச மாப்பிளையா கிடைப்பா. நான் கொடுக்க முடியாது. குடியா? நான் கொடுக்க முடியாது. நான் கொடுக்க முடியாது. எங்க வந்து சத்தம் போட்டுருக்கீங்க? போட்டோகிராபர் தினகரன் ரிப்போர்ட்டர் வந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அவருக்கு லீவுங்க. ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். நான் அரசியல்ல இருந்து விலகிறதா முடிவு பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ அண்ணா, அண்ணா, நீங்க அரசியல் போட்டு போனா எங்களுக்கெல்லாம் அரசியல் கத்து கொடுக்கறது யாருன்னா? ஐயோ சரி சரி நான் விலகல. இருக்கையா? விலகலான்னு சொல்லிட்டாரு. அவர் அப்பவே சொன்னாரு, நீங்க கீழே குனிஞ்சிட்டு நீங்க இருந்தீங்கல்ல, அப்ப நான் கேட்டேன். சரின்ட்டீங்களா? இருந்துறீங்களா? அப்புறம் என்ன பண்றது? நீங்க எல்லாம் அரசியல் ஓரளவுக்கு தேர்ச்சி அடைகிற வரைக்கும் நான் அரசியல நீடிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். அது என்னங்கண்ணா நீங்களா பார்த்து விளைக்கிறீங்க? நாங்க வேண்டாம்னு சொன்னா கப்புன்னு இருந்துறீங்க. நீங்க ஒரு தமாஸ்காரங்கண்ணா. நோ, உங்க பாதை ரொம்ப டேஞ்சருங்கண்ணோ. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க விலகிறேன்னு அறிக்கை கூட போறீங்க, அன்னைக்கு பார்த்து நாங்க எல்லாம் கப்சுப்புன்னு சைலண்ட் ஆகிடுவோம், நீங்க வசமா மாட்டிக்குவீங்க. அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்துல அப்புங்கண்ணா. பத்திர பன்னெண்டு ராவகாலம் நான் டயத்தை பண்ணாதீங்க. ராகு ராகு நான் கொடுக்க மாட்டேன். ராத்திரில தூங்கிட்டு நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த? என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. ஏன்டா சந்தேகத்தை தீர்க்க நான் என்ன நக்கீரனா? ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நீ தீர்த்து கூடாதா? ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பையில இருக்காங்கண்ணே. நீ தானே புத்திசாலி. சரி கேட்டு தோலடா. அண்ணே, மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வேப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு. இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையாண்ணே? அண்ணே சொல்லுங்கண்ணே. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே. என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா? டேய், அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வரல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. உட்காராத, நான் எந்திரிச்சு போ.
என்னடா ராவுத்தூர் பேரா எங்க போயிட்டு வர? ஒரு ஆடு தான் போட்டு சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க. சந்தைக்கு எதுக்கு? தோல் வைக்க போறாங்க. தோல் என்ன விலை? 50 ரூபாய்ங்க. ஆடு அது 500 ரூபாய்ங்க. தோல் ஆடு. சரி இந்த 50 ரூபா வாங்கிட்டு தோலை கொடு. இந்தாங்கண்ணே. சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல எனக்கும் மரியாதை இல்ல. அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வடக்கண்ணா. சாப்பிடு கண்ணு. ஏய், என்னங்க என் முதலரவியை கெடுக்க வந்த முண்டா. பொறுக்கல. என்னப்பா பச்சை புள்ளையா? ஏன்பா? இதா பச்சை புள்ள. என் வாழ்க்கைய பங்கு போட வந்த களவாணி. எந்திரிச்சு போடா. என் முகத்திலே முடிக்காத. அண்ணே ஒரு டீ போடுங்க. கடங்கார நாய்க்கெல்லாம் என் கடையில் டீ கிடையாதுடா. அண்ணே சந்தைக்கு போன சீக்கிரம் போடுங்கண்ணே. உள்ளூர்காரன் எவனும் ஏமாறல. சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா? ஆடு விக்க போறேண்ணே. உனக்கு எதிர நாய் ஆடு? சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே. பண கஷ்டம். 500 ஆட்டை 300 ரூபாய்க்கு கொடுக்க போறேன். ஆட்டை தூக்கி காட்டு. தூக்க முடியலண்ணே. எத்தனை கிலோ தேரும்? 30 கிலோ தரும். 30 கிலோவா? ஒரே அமுக்க அமுக்கிட்டா? அமுக்கிறீங்க மாமா. டேய் 250 ரூபா ஒரே ரேட்டு கொடுத்துறியா? 300 ரூபாய் குறைய மாட்டேன். டேய் சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க. 250 ரூபா ஒரே ரேட்டு. இங்க பாருங்க, உங்களுக்காக 25 ரூபா குறைச்சிக்கிறேன். இது நடக்கிற கதை இல்ல. 250 ரூபா என்ன சொல்ற? வாங்கிக்கங்க மாமா. சரி என் மரப்பண்ண சொல்லுது, கொடுங்க. கொண்டாங்க. இந்தா ஆட்டை அப்படி கட்டி போ. டேய் அது என்ன ஆட்டு தலைய மூடி வச்சிருக்க? கண்ணு பட்டும்ண்ணே. யார் கண்ணு? ஊராங்க தான். அப்பப்போ கொஞ்சம் குறைய போடுங்க. இரு, ஆடு புற சாப்பிடுமாடா? நான் அப்படி வளர்த்துட்டேனே. டேய் தம்பி, எனக்கு நேரம் இல்ல. ரொம்ப கடன் போல் இருக்கு. டேய் நீ போய் அந்த குண்டானி அறுவாளை எடுத்து வா. சரிங்க. எல்லாம் குட்டியா இருக்க, எனக்கு 2 கிலோ கொடுக்கறது. வாயா. எனக்கு 4 காலை கொடுத்துருங்க. கால் வலி. 2 காலையும் ஒண்ணுது வெட்டி சாப்பிடு, கால் வலி போயிடு. இன்னைக்கு கடலை இவ போகையா? மாமா என்னங்க? டேய் என்னடி இது அறுவாளு? 30 கிலோ ஆட்டை வெட்டுற அறுவாளா இது? தள்ளி போ, தீட்டிக்கிறேன். இங்க பார், ஆட்டை வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு, காலை பாயா வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்டம் போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு. நல்லா உடம்ப தேத்திக்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு முதலிரவு. என்ன சொல்ற? சரிங்க. வா, துணி எடுத்து ஆட்ட புடி. எடு துணிய. என்னடி இது? முக்கவாசி ஆடு, காவாசி நாயே. ஐயோ முச்சுட நாய்ங்க. அடிச்சிர போது. ஏய் வா இந்த பக்கம். உங்க அண்ணன் ஒருத்தன் ஊரை சுத்திட்டு இருந்தானே, அவங்க சைக்கிளை திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. உங்க அப்பா, பரதேசம் போயிட்டாருங்க. உங்க அம்மா, பிச்சைக்காரனோட ஓடி போயிட்டாங்க. உங்க அக்கா ஒருத்தி இருந்தாளே, அவங்க பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டாங்க. ஆஹா. நீ யாராச்சும் லவ் பண்றியா? எங்க வாத்தியார் தான் லவ் பண்றனுங்க. வாத்தியார? நல்ல குடும்பம். இந்தியாவுல இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா காரை ஓடிச்சு போடுவேன். வாடகைக்கு சைக்கிள் கொடுங்கண்ணே. கொடுங்க. சைக்கிள்ல கை வச்சுல கையை வெட்டி போடுவேன் ராஸ்கல். அண்ணே எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்கண்ணே. உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா. லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க. எனக்கு இல்லண்ணே, இவனுக்குண்ணே. யாரு இந்த களவாணி பயல் நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லிய நீ? அண்ணே கொடுங்கண்ணே, திரும்பி வந்துருவானே. திரும்பினா தானே வர்றதுக்கு. இவன் எப்பவுமே திரும்புறதே கிடையாது. இத்து போற இரும்பையே எடை போட்டு திங்கிற நாயி இதை நம்பி 1500 ரூபாய் சைக்கிள் நீ கொடுக்க சொல்ற. ஹலோ ப்ளீஸ், திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படா திருந்துறது? எந்த வயசுல நாயே திருந்துறது? ஐயோ போலீஸ், போலீஸ் ஓடியாங்கடா, ஓடியாங்க. டேய் பம்புடா. பாத்தியா, கஞ்சி முட்டு நேரத்துல பம்ப் அடிச்சிட்டு போயிட்டான் பாரு. போலீஸ் இது எங்கயோ முனிசிபாலிட்டி குப்பையாடுறவன். இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கிறிய. அண்ணே விடுங்கண்ணே, பம்ப நான் வாங்கி கொடுத்துறேன், விடுங்கண்ணே. அது சரி, இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற? ஐயோ அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கை அடிக்கிறதா? அது இல்லண்ணே, ஆ. ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க, என்ன வாங்கிட்டு போறது தெரியல. ஆடா பாவி, எவ்வளவு பெரிய விஷயம். இத போய் இந்த களவாணி பையிட்ட ஐடியா கேக்குறியா? இங்க பார், ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன். இதெல்லாம் நடு ரோட்ல பேசக்கூடாது. வா உட்கார். இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பால், பழம், ஸ்வீட், பூவு இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு. இதெல்லாம் ஓல்டு டைப்யா. லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன். சொல்லுங்க. அரை மூட்டை பொரி வாங்கிக்க, அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் ரூம் அதுக்குள்ள இறச்சி விட்டுரு. ஒரு மூலையில இருந்து அவள பொறுக்க சொல்லு, ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்கு. அவ பொறுக்க, நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க. ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமே. விடியட்டும்ங்கற அங்கதான் ஐடியாவே இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூளை சேர்த்து அவளை உட்கார வச்சு 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட், உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்டட். என்னென்ன எப்படி சொல்றீங்க? என்ன எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, என்னையால வந்து நோண்டி நோண்டி கேக்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னா என் வாழ்க்கைய என்ன கெடுக்குறீங்க? நான் வாழலன்னா ஊர்ல எவனுமே வாழக்கூடாதுடா. ஆவுன்னா மரத்தடியில கட்டை போட்டு உட்கார்றீங்க, எதுக்கோ பஞ்சாயத்து பண்றீங்க. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் எடுத்து ஏற்பாடு பண்ணுங்கடா. பெரிய மனுஷன் உங்கள்ட்ட இதை கேட்க வந்தேன் பாரு. டேய் பின்ன என்கிட்ட கேட்காம 3 வயசு பையன் கிட்ட கேப்பியா? என்ன ஆனாலும் சரி, இதை நானே பாத்துக்கிறேன். போமா,
இன்னைக்கு உனக்கு மாத்து தாண்டி செல்லக்கிளி. இந்த பாரு அட்டியில இத போட்டுக்கோ. இங்க பாரு வளையல் இத மாட்டிக்கோ. இந்த பாரு செயின் இத தொங்க விட்டுக்கோ. செல்லக்கிளி, இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? ஏனுங்க மாமா இதெல்லாம்? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது. ராத்திரியே வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதல்ல பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன் இல்ல காட்டி அறுவாள் எடுத்து நடு மண்ணில தேங்காய பொத்து மாதிரி பொத்து போடுவேன். அட போடா, இது மட்டும் கவரிங்னு தெரியட்டும். அப்புறம் மலாலக்கை நல்ல காலம் பொறுக்குது. அங்க பார், அவன் சொல்றத கேள். முதல்ல ஏற்பாடு பண்ணு. ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது. அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அதிர்ஷ்டம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஏயா பையனை போட்டு இந்த அடி அடிக்கிற? யோ, திருடுறதே இவனுக்கு பொழப்பா போச்சு. அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு என் வீட்டுல கை வச்சாங்க. அப்படியா? என்னன்னு தெரியல, அதை சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயின், அப்புறம் சிவப்பு கல்லு வச்ச அட்டிய, அப்புறம் 6 தங்க வளையம். இவ்வளவு திருநானா? என்னடா வெண்ண அடி தாங்க முடியல. என்ன அத அடிச்சவங்க கிட்ட சொல்லு. திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. யாருடா சொல்றா? இங்க பாருங்க, நான் அவர்ட்ட மட்டும் சொன்னேன். உங்க மொட்டை மொட்டை மீசை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. ஏய், அப்பேற்பட்ட ரேவடி அவன்டா அவன். அவனா நானா பாத்துக்கிறேன். சொல்றா, யாரா அவன்? நாய்க்கு சொந்தக்காரர் வந்துட்டாரு. அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? கொடுத்துருங்க. எங்கிட்ட எங்கடா இருக்கு? நகை இவர்கிட்ட கொடுத்தேன். இதா பாரு, வளையல், செயின், அட்டிய, இது என் வீட்டு நகைதான். என்னதான்? ஐயா ஐயா, திருட்டு நகை வாங்கி வச்சு போட்டு லோல் ஐயா, காலம் பிறந்துருச்சு. அதிர்ஷ்டம் கொட்டிருச்சு. இது நல்ல காலம் பிறக்கிறதாடா? எங்கடா பிறந்தது? ஐயா பாருங்க, அம்மா பாருங்க, அண்ணா பாருங்க, அக்கா பாருங்க. இப்படி 6 அடி ஒசரத்திலே ஒரு ஆடு நம்ம ஊர்ல இருந்து எம்எல்ஏ போனா அது இந்த ஊருக்கு பெருமை, தொகுதிக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை. ஆளே பாரு, ஒசரத்தை பாரு, அப்புறம் போடு உங்க ஓட்டு. எங்கள் கட்சிக்காரர்கள் வேடிலே தொங்குவதால் நாங்கள் கொள்கையிலே தொங்கி விடுவோம் என்று பொருள் அல்ல. உங்களுக்காக நாங்கள் உழைப்போம். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அறுவை தம்பி ராசபுரம் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தொங்கி தொங்கி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அம்னி, ராசப்பா, உன் மாமனை எடுத்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகாத. அப்படி போனேன்னு வச்சுக்க, நீ அம்மனி மறந்துட வேண்டியதான். ஏன்? உன் மாமன் அம்மனி மனசை மாத்தி உனக்கு கட்டி வைக்கலான்னு பாக்குறாரு. அவர் தோத்துட்டான்னு வச்சுக்க, அப்புறம் அந்த வீட்டை பக்கமே உன்னை தலை கட்ட விட மாட்டாரு. அதனாலதான் சொல்றேன், இந்த அல்ல கை தெண்ட சோறு பேசுனா கேட்காத. நல்லா யோசனை பண்ணிக்க. என்ன பண்றது? எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். எங்க வீட்டுக்காரர் சொன்னாலும் சொல்லாட்டியும் எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். அட சத்தியமா சொல்றேன், எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். ஐயோ, அண்ணே, அக்காக்கு தெரியாம சின்ன வீடு வேணாலும் வச்சுக்கங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இது பாருங்க, என்னை விட எங்க மாமா வயசுல பெரியவருங்க, ரொம்ப நல்லவருங்க. அதனால எனக்கு போடுற எங்க மாமாவுக்கு போட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனுங்க. சரிங்க. எங்க மாமாவுக்கு போடுங்க, மறந்துடாதீங்க. வரணுங்க மனுஷன் இப்படி எல்லாம் இருக்கணும். மாமா, மறந்துடாதீங்க. என்ன சரிங்க? போன வாரம் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அதுக்கு சரி நீங்க, இப்ப வந்து எனக்கு போடாதீங்கன்னா அதுக்கு சரிங்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு ஓட்டையும் புரியாம குத்தித்தாயா ஒவ்வொரு 5 வருஷத்தையும் வீணாக்குறீங்க. இப்ப என்னதாங்க பண்ண சொல்றீங்க? இது வரைக்கும் நீங்க எத்தனையோ எலெக்ஷனை சந்திச்சிருக்கீங்க. ஓட்டு கேட்க வந்தவன் என்ன கேட்டிருக்கான்? எனக்கு ஓட்டு போடுங்க, என் கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கான். ஆனா ராசப்ப என்ன கேக்குறான்? எனக்கு ஓட்டு போடாதீங்க, எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கிறான். அட எதிர்கட்சிக்காரனா இருந்தாலும் சொல்லணும் இல்லப்பா. இதுல இருந்து என்ன தெரியுது? எவன் ஒருத்தன் பதவி வேண்டாங்கிறானோ அவங்கிட்ட தாயா பதவியை கொடுத்து பார்க்கணும். அப்ப தாயா இந்த நாடு உருப்படும், இந்த ஊர் உருப்படும், நாமளும் உருப்படுவோம். அம்மா, எலெக்ஷன் அன்னைக்கு நெல்லு குத்த போயிடாதீங்கம்மா, ஓட்டு குத்த வாங்கம்மா. குத்துற ஓட்ட பார்த்து குத்துங்கம்மா. மாமன் தோத்து போனதுல உனக்கு சோகமா இருக்க? நடிப்பை மெயின்டைன் பண்றான் பாரு. அடிப்புங்களா அண்ணா? அனுதாபப்பட்டா நம்ம ஜனங்க ஓட்டு அள்ளி வீசிடுவான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் இந்தியாவிலேயே எந்த கேண்டிடேட்டும் வைக்காத கோஷ்ட வச்சான். எனக்கு ஓட்டு போடாதீங்க, எதிர்கட்சிக்காரன் எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கண்ணா. பையனுக்கு பதவி ஆசையில நினைச்சுக்கிட்டு ஜனங்க பூரா ஓட்டு அள்ளி வீசிட்டாங்க. பெரிய ராஜதந்திரி பாணி. தாந்திரியும் இல்லைங்க, மூந்திரியும் இல்லைங்கண்ணா. இங்க இருக்கிறது வெள்ள மனசுங்க. அப்படியே அள்ளி ஜனங்கட்டு விட்டாரு, முத்திரையை குத்தி போட்டாங்க. சரி, போய் லட்சியத்தை நிறைவேற்றுவாங்க. என்னங்க லட்சியம்? அட, அம்மனி கல்யாணம் பண்ணதான் அரசியலுக்கு வந்தீங்க? அதாருங்க எங்க லட்சியமே. ஏங்க, அப்போ தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற?
தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்ச முறை நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழிச்ச வாயினுங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து கல்யாணம் தெரிஞ்சான்னா ஏன்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்துவியாடா? சரி விடு விடு விடு. என்ன வார்த்தை கேட்டாண்டாம? ஏடா வழக்கம் போல தொகுதிக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாமாப்பா. ஆஹா டேய் அள்ள கைகளா வாங்க வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் சொல்லுது. டேய் அள்ள கையினுடைய ரூல்ஸ் என்னடா? வாழ்க ஒளிக அங்கேயே இருங்க. எம்எல்ஏ ராசப்பன் கண்டினியூ. எம்எல்ஏ ராசப்பன் எம்எல்ஏ ராசப்பன் ராசப்பன் எம்எல்ஏ ஐயட்ட ஆட்டப்பா. எம்எல்ஏ ராசப்பன் ராசப்பன் எம்எல்ஏ ஆட்டு மாப்ள. ராசப்பன் எம்எல்ஏ எம்எல்ஏ ராசப்பன் ராசப்பன் எம்எல்ஏ இவர்தான் எம்எல்ஏ. மாப்ள உன் மாமன் வீடு வந்துச்சு, இறங்கி உள்ள போ. உள்ள போன ஒண்ணு பிரச்சனை ஆயிடுற. எதுக்கு பிரச்சனை? ஏன் பிரச்சனை? என்ன காரணத்துக்காக பிரச்சனை வருதுங்கிற? உள்ள போனா உத உழு. உத கொஞ்சம் ஜாஸ்தியா உழுந்துன்னு வையி. ஐயோ அம்மா அப்படின்னு ஒரு சவுண்ட கொடு. சவுண்ட் கேட்ட நீ உள்ள சப்போர்ட்டுக்கு வருவீல்ல? நான் எதுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றேன்? அவர் எதுக்கு சவுண்ட் கொடுக்க சொல்ற? உத என்ன ரேஞ்சில உழுகுது? ஒத்தான உதைக்கிறாரா இல்ல குடும்பமே சேர்ந்து மொத்தமா உதைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சிக்னல். சரி குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு குனிஞ்சு உள்ள போ. ஏ டிரைவர், நீ எதுக்கு வண்டி ஆஃப் பண்ணிடாத, ரிவர்ஸ் கீர் போட்டு ரெடியா வை. மாப்ள ஞாபகம் வச்சுக்க. நிறுத்துக்கியா? இது என்ன கட்சி ஆபீஸா? கும்பகோணம் உள்ள போறீங்க. அவன் குடும்ப பிரச்சனை பேச போயிருக்கான். கட்சியா? டேய் அவன் வீட்டு பிரச்சனை பேச போயிருக்கான்டா. கட்சி இல்லாத வீடா? டேய் அடிச்சு கொண்டு விடுவேன். டேய் இந்த தொண்டர்கள் குண்டர்கள் எல்லாம் பொடி பிடிக்கிறதும் கோஷம் போடுறதோட நிறுத்திக்க. அவன் தான் ஜெயிச்சா இல்ல அப்புறம் என்ன உங்களுக்கு மரியாதை வேலையா? போடா எம்எல்ஏ ராசப்பன் போங்க. எம்எல்ஏ கத்தி போங்க. மாட்டேன். எனக்கு ஒத்துக்காதுப்பா. இனி என்ன பண்ணி? என்னென்ன துணிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன தகரத்தை வச்சா தட்டிட்டு இருக்க? ஏப்பா உனக்கு என்ன மூக்கு வேர்த்துமா? நான் இருக்கிற இடம் பார்த்து கரெக்டா வந்துடுறேன். அதுவும் இந்த உருப்படாத சொரியா கூட அண்ணே, இவன் 1 மாசமா குளிக்காம இருக்கான். அதான் குளிப்பாட்டி கூட்டு போலான்னு வந்தேன். அவன் சொன்னானா? அவன் அண்ட புழுக ஆகாச புழுக. அந்த நாய் பிறந்ததுல இருந்தே குடிச்சது இல்லப்பா. இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா மட்டும் அவன் கலர் மாறிட போகுதா? அதை விடுங்கண்ணே. என்ன பொம்பளை துணி துவைக்கிறீங்க? ஆமாண்டா, என் பொண்டாட்டி புடவை தான் துவைக்கிறேன். நான் என்ன உன்ன மாதிரி மொட்டை பையலா? பொண்டாட்டி கஷ்டத்துல பாதி பங்கெடுக்கிறவன் தாண்டா ஆம்பளை. என் பொண்டாட்டி புடவை துவைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லடா. பொண்டாட்டி புடவை துவைக்கிறது தப்பு இல்ல, நீங்க உள் பாவாடையில துவைச்சிட்டு இருக்கீங்க. துவைக்கிறது நாய் போச்சு. அது உள்ள கட்டுதா இருந்தா வெளியே கட்டுதா இருந்தா துவைச்சு போட்ட வேண்டியதானடா. யோ இருக்கிறது ஒரே பாவாடை பாத்தியா? என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? பின்ன பாவாடை துவைச்சா பொம்பளை சத்தம் தான் கேட்கும். அப்ப ஆம்பளை குரல் எப்ப வரும்? அது அன்றாயிரம் துவைக்கும் போது வரும். ஏயா ராசையா, நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டுற, அதுல தம் கட்டுற, இதுல தம் கட்டுறங்கறியா? 100 எண்ணெய் வரைக்கும் ஒன்னால அந்த தண்ணியில தம் கட்ட முடியும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எங்க ராசையா 200 எண்ணெய் தம் கட்டும். அப்படியா? எங்க கட்ட சொல்லு பாப்போம். பாப்பா 1 2 இந்த தண்ணிக்குள்ள இறங்கி அதுக்குள்ள ஏன்டா 100 வரைக்குமா இருக்க முடியும் கேட்டீங்க? 500 வரைக்கும் இருக்கேன் பார். டேய் 1 2 ஒழுங்கா என்றா. 20 22. என்னையா பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு வெக்க இல்லம்மா. பாரு இவன் டிப்போ கணக்குல வச்சிருக்கான். வாங்கண்ணே. ஓ உனக்கு வெக்கமா இல்லையா? எனக்கு வெக்கம் போறேன். போங்க 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 போய் தொலைங்கடி. ஏனுங்க நாங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறதுங்க? எம்எல்ஏ உள்ள அப்படி என்னதானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு? திரச்சிட்டு இருக்காரு. ஏண்டா எம்எல்ஏனா தொகுதி பிரச்சனை, ஊர் பிரச்சனை, சொந்த பிரச்சனை, 1000 பிரச்சனை இருக்கு. என்னமா அதையெல்லாம் நீ என்ன கேக்குற? உனக்கு என்ன பிரச்சனை? என் பையனை பள்ளிக்கூடத்துல சேர்த்தணும், அதுக்கு எம்எல்ஏ கையெழுத்து வேணும். அவ்வளவுதான்டா. ஒரு ஓரமா போய் உட்காரு, நான் கையெழுத்து வாங்கி தர்றேன். என்ன இது கையெழுத்து? கையில போடுற கையெழுத்து. அது தெரியுது. போன வாரம் உங்க எம்எல்ஏ இதுல கையெழுத்து போட்டு விட்டாரு. இந்த அம்மாவோட பையனை ஃபைல் கூட சேர்க்க. இது எம்எல்ஏ கையெழுத்தே இல்லன்னு ஹெட்மாஸ்டர் திருப்பி அனுப்பிட்டாரு. இந்த பையன் மட்டுமா? இங்க பாரியா. இந்த ஊர் ஹெட்மாஸ்டருக்கு அறிவே இல்லையா? நம்ம ஊர் எம்எல்ஏவோட கையெழுத்து ஒரு தோராயமா இப்படித்தான் இருக்கும்னு கணிப்பு கணிச்சுக்க வேண்டாமா? வர்ற போற பிள்ளைகள் எல்லாம் திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிட்டே இருக்கான். அம்மா ஐயா, நாங்க என்ன வச்சுட்டு வஞ்சனையா பண்றோம்? எங்களுக்கே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள டெவலப் ஆகிட்டு இருக்குது. எப்படி கும்பிடு? பிரமாதம் மாப்பிள, ரொம்ப படிவு. என்னால தாங்கிக்க முடியலையா. ஐயா அம்மனிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா? நான் ஏதோ கட்சிக்காரன் பேசிக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இதுக்கு முந்து நீ உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. பெரிய மனுஷன்னா அப்படி இப்படி இருக்கத்தாயா செய்ய. ஆனா நம்ம எம்எல்ஏ கட்சி பணினா இறங்கி செய்வார். அதையா செய்யறத. அதான் வந்து பேசிக்கிறேன். அம்மனி மாமா போகுது. பின்ன கண்ட இடத்துல கை வச்சு ஒண்ணு போகாதா? எல்லாம் இந்த நாயால வர்றது 2 அப்பாப்பு. பெரிய தொகுதியா தொகுதி வாழ்க்கையில பகுதி போயிட்டு இருக்கா. போய் புடிச்சிட்டு வாடா. இது என்ன தர்மாஸ்பத்திரியாடா? டாக்டர் சீட் எல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுக்குறீங்க. கொஞ்சம் விட்டா லாண்டரி பில் எல்லாம் கொண்டு வந்து துணி வாங்கி கொடுக்க சொல்லுங்க. போடுங்க, எடுத்து போடா போடா.
ஏய், என்னடா இது? மண்ணெண்ணெய். மண்ணெண்ணையா? ஏடா இது என்ன ரேஷன் கடையா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? பிச்சு புடுவம் போடுவாங்களா? எங்களை என்ன தெல்லவாரி பசங்க நினைச்சிட்டீங்களாடா? இது எம்எல்ஏ வீடுடா. கடந்த 6 மாத காலமாக எங்க எம்எல்ஏவை தாவ சண்டையிலயோ கோழி குண்டு விளையாடுற இடத்துலயோ மங்காத்தா விளையாடுற இடத்துலயோ பார்த்தா சொன்னா எவ்வளவு ரூபா வேணாலும் பெட் கட்டண்டா. ஏன்னா லைஃப் லாங் ஒரு தெல்லவாரியா வாட இருப்பான். முக்கியமான பிரச்சனை மட்டும் லைன்ல வாங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட். நமஸ்காரம் ஐயா. வாங்க பெரியவரே, என்ன விஷயம்? எம்எல்ஏ பார்க்கணும். எம்எல்ஏ பார்த்தாலும் ஒண்ணுதான், என்ன பார்த்தாலும் ஒண்ணுதான். நாங்க 2 பேரும் மாமா மச்சான் தான். இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயமா. ஏன் 5 பத்து அவங்ககிட்ட கைமாத்துவாங்க போறியா? அவங்ககிட்ட 50 பைசா கூட இருக்காது. நான் கொஞ்சம் தனியா பேசுறேன் ஐயா. தனியா பேசணும், நீங்க 2 பேரும் போய் நடு கடல் நின்னு பேசினா தான். ஐயா நான் சொல்ல வந்தது. என்ன நீ சொல்ல மாமா சும்மா இருங்க. வணக்கம் ஐயா. வாங்க, நீங்க வாங்க. நீ ஏதாவது இவர்கிட்ட வாங்கிட்டியா? சிஸ்டர் ஃபாதர் சர்ச்சுக்கு போயிருக்காருமா, இப்படி வா. அப்படி போடு மாப்பிள. அம்மனியே ஒத்துடுச்சு, அப்புறம் தாலி கட்டு. என்ன தாலி இல்லன்னு பாக்குறியா? தாலி கட்டி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்றதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அம்மிங்கிறது ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாம எல்லார் வீட்லயும் இருக்கு. அதை எப்ப வேணாலும் ஏறி நச்சுக்கிட்டு மிதிக்கலாம். மனசு 2 ஒத்து போனா போரு. மாலையை மாத்த வேண்டியதான். கொண்டா மாலைய. ஐயா இந்தாங்க கொடுங்க. அடிக்கிறா கட்டி மேல அடிங்க. நிறுத்துங்க. எங்க மாமா சொன்னதாங்க சரி. மனசு 2 ஒத்து போயிருச்சுன்னா தாலி சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே தேவையில்லை. இன்னையில இருந்து இவ என் பொண்டாட்டி. இவளை காலம் பூரா கண் கலங்காம சந்தோஷமா வச்சு காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அதே மாதிரி என் மாமா மனசு நோகாம அவரோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. ஐயா உங்க பங்குக்கு நீங்க ஏதாவது பேசுங்க. படிப்பறிவே இல்லாம இருந்த ராசப்ப இன்னைக்கு பகுத்தறிவு சிந்தனையோட எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அப்படி போடு. கரெக்டா கண் டைமுக்கு வந்த பாத்தியா? நீ எங்க வந்த? அவங்க தள்ளிட்டு வர்றாங்க. தாலியே இல்லாம கல்யாணமா? புரட்சிகரமா தான் இருக்கு. அதே மாதிரி தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு எங்க விலங்கு அவுத்துட்டேன்னு வையே, எப்படி இருக்க? அவுத்துட சொல்லப்பா. அவுத்து விட்டுருவோம், நீ விலங்க வித்துருவ. யோ மன்னிக்கிற மனோபாவம் பெருகணையா, அப்பதான் மனித சமுதாயம் உயரும். அது மனுஷங்களுக்குப்பா, உன்ன மாதிரி அனிமல்ஸுக்கு இல்ல. நீ நேர்மையா நடந்திருந்தா இந்த கதி வந்திருக்கும். டேய், இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில கிட்ட பேசாத. செத்து போன்னு சொல்லி சாகுற. நேர்மையா இருந்தா என்னடா அர்த்தம்? அதுக்கான பொது வழக்கு வந்த இதுக்கு தான் வந்திருக்கிற. இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஜென்மத்தை மட்டும் தனி ஜெயில கொண்டு போய் அடைங்க. மத்த கைதிகளோட சேர்த்துறாதீங்க. அவங்க எல்லாத்தையும் கருத்து வச்சிருவான். பொது வாழ்க்கைக்குன்னு வந்தா இதெல்லாம் அனுபவிச்சு தாண்டா ஆகணும். ராசப்பா, அடுத்த வாரம் நீயும் சம்சாரமும் ஆளுக்கு ஒரு பேப்பர் வாங்கிட்டு வந்து ஜெயில பாருங்க. பேப்பர் எதுக்கு? சுயசரிதை எழுதணும்ல. என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருடுனது, குண்டா திருடுனது, செவரேறி குதிச்சது, பொம்பளைய புடவை உருவுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா? படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புரியாத வெக்கப்படுதான்னு பாருது.